ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் போக்குவரத்து கழகத்தில் டிசிசி நியமனங்கள் பெண்டிங்கில் இருக்குது சொல்லிகிட்ருக்காங்க. யாருக்கு எப்பொழுது இந்த டிசிசி நியமனங்கள் பின்பற்றி போடப்படும்? ஸோ டிசிசி நியமனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தமிழக அரசு வைத்துள்ளதா? இவற்றை எல்லாமே பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இதில் பார்த்திங்கன்னா இந்த 800 பேர் பக்கம் இருக்காங்க. ஸோ டிசிசியோடைய நியமனங்கள் அப்படியே நிறுத்திட்டாங்க. இதோட சரி, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிசிசியோடைய நியமனங்கள் இந்த ஆண்டில் வருமா அப்படின்றது வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு பணியில் போயிட்டு டிரைவிங்கே போயிட்டுருக்காங்க, பயிற்சிக்கே போயிட்டுருக்காங்க மக்கள். இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும் 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 அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ பதிவை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யாருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வர இருக்குது, யாருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு வராது. ஸோ பணி ஆணை வரவில்லையா, கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும். ஸோ அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்ரு பெறாதவர்கள் சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ காணொலி உங்களுக்கு நல்ல பதில் கொடுக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒரு 10 25 30 பேர் பக்கம் பெண்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவர்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்போ வரும் அப்படி பார்க்குறப்ப ஒரு 750 இருந்து ஸோ ஒரு 750 பேர்லேருந்து ஒரு 800 பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு பெறுவதற்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு ஒரு 700லேருந்து 800 பேருக்கு பார்த்திங்கன்னா ஹோல்டில் இருக்குது. ஸோ 800 பேர் பக்கம் பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வழங்கலை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த இன்னும் நல்ல மெரிட் லிஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களும் இன்னும் அவங்களுக்கே இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு போடாமல் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் எப்படி அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்திருக்கு, நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்காங்க. ஸோ ஒருத்தரை விட மார்க்கு கம்மியாக இருக்குது. அவங்க ஊரில் ஒருத்தர் சொல்கிறாரு, என்னை விட மார்க்கு கம்மியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கு கம்மியாக இருக்குது, இன்டர்வியூவில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்திருக்கு, ஆனால் நான் இந்த எல்லா டாக்குமெண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரல. இப்படி சொல்கிற நபராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் அதிகபட்சம் இந்த மார்ச் மாதம் 2வது வாரத்துக்குள்ளார, ஸோ இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய இந்த 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துவிடும் மக்களே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 2ஆம் கட்ட அப்பாயின்மெண்ட் லெட்ரு நிச்சயமாக 100% உங்களுக்கு கிடைத்துவிடும். தயாராகிக்கோங்க. உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 28,000 உங்கள்கிட்ட சார்ஜஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா அரசுக்கிட்டேருந்து நீங்கள் டிடி எடுத்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை டாக்குமெண்ட், மெடிக்கல் ஃபிட்னஸ், போலீஸ் வெரிஃபிகேஷன், சான்றிதழ்கள், ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டுமே இல்லை, இப்போ 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் 2026 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. டிரைவர் ஒரு 8,000 பேரும், கண்டக்டர் ஒரு 10,000 பேரும், மொத்தம் 18,000 நபர்கள் எடுக்க போகிறாங்க. ரெடியாக இருக்குவாங்க மக்களே. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பணிக்கு போக முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டக்ட் லைசன்ஸை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ், முதலுதவி சான்றிதழை பெற்ற பிறகு தான் உங்களுக்கு கண்டக்ட் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.